நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இது எனக்கு உபத்திரவம், இது எனக்கு கேடு, இது எனக்கு வரக்கூடாது, வரக்கூடாதது வந்திருக்கு, நான் பரிசுத்தவான் தானே, நீதிமான் தானே, உத்தமன் தானே, அதெல்லாம் உண்மைதான். கிறிஸ்துவோடு மரித்தோம், கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தோம், உன்னதத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் விசுவாசிக்கிறோம், எல்லாம் கரெக்ட். அவருடைய ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், ஒரே பலியினாலே நாம் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய விசுவாசம்தான். உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறோம், மரித்தோம், இப்பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லா ரகசியங்களும் ஆண்டவர் ஒன்று ஒன்றா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன என்றால், இது நமக்கு கேடு போல தெரியும், இது நமக்கு நன்மை என்பது தெரியாது. ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அப்போ சிறுமை அடையக்கூடிய இடத்துல நீ இருக்கிற, வருத்தம் அடைகிற இடத்தில் நீ இருக்கிறாய், துன்பப்படுகிற இடத்தில் நீ இருக்கிறாய். அப்புறம் என்ன, நீ தேவனுடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை தேவனை போல சந்தோஷமாக இருப்பானே? அப்போ நம்முடைய லெவல் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையின் நாம் சுதந்தரித்து கொண்ட தேவ வல்லமை என்ன என்பதை நாம் பார்த்து வெட்கப்படணும். தேவனுக்கேற்ற துக்கம் அடையணும், மனம் திரும்பணும். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், கைவிடுகிறதே இல்லை, அவர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த உருவாக்குகிற தேவ ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதை நாம் அவர்கிட்ட போய் கேட்கணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்கிற சீஷர்களுக்கு, இதான் அந்த ரகசியம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவம் நடந்திருக்கு, அது நல்ல நம்ம புரியலாம். உபாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம், உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரப்பண்ணினார். வயலின் விளைவும் பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண் மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. அந்த கூட்டை கலைக்கும் பொழுதும் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு ஒரு பயங்கரமான இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும் பொழுதும் அந்த குஞ்சுகளுக்கு புரியுமா? இதுதான் பிரச்சனை. இடரல் அடைகிற இடமே இதுதான். நாம இருக்கிற ஆவிக்குரிய அந்தஸ்து குறைவுள்ளது. இந்த அந்தஸ்தில் நீ இருப்பாயானால் உனக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு ஆபத்து விபத்து வரும்பொழுது உன்னால் தப்பிக்க முடியாது. இந்த உலகம் உன்னை காவு வாங்கும், இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளும், பிசாசு உன்னை மேற்கொள்வான், மனுஷன் உன்னை மேற்கொள்வான், உன் மாம்ச சிந்தையே உன்னை கொல்லும். சூழ்நிலைகளில் நீ பாதிக்கப்படுகிற இடத்தில் நீ ஒரு குஞ்சு போல, ஒரு பலனற்ற ஒரு மனுஷனை நம்பி இருக்கிற, உலகத்தை நம்பி இருக்கிற, உன் ஞானம் புத்தியை நம்பி இருக்கிற ஒரு நிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த குஞ்சுகளைப் போல ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்பு இல்லாத ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனுஷ நிலையில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தான், கழுகின் குஞ்சுகள் தான். ஆனாலும் இந்த நிலையில் நீ வருத்தம் அடைகிற இடத்தில் இருக்கிறாய், பாரம் அடைகிற இடத்தில் இருக்கிறாய், துக்கம் அடைகிற இடத்தில் இருக்கிறாய், பொறாமைப்படுகிற இடத்தில் இருக்கிறாய், பெருமைப்படுகிற இடத்தில் இருக்கிறாய், போராடுகிற இடத்தில் இருக்கிறாய், பட்டயத்தை கையில் எடுக்கிற இடத்தில் இருக்கிறாய். இதெல்லாம் நம்முடைய அவல நிலை இருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், கழுகு குஞ்சுகள் தான்.
ஆனால் கழுகு எனக்கு அந்த இறையை கொண்டு வந்து ஊட்டணும், இந்த கூட்டிலே நான் இருக்கணும், இதான் மாம்ச சிந்தை. அந்த சிந்தை மரணம். இப்போ கழுகுக்கு தெரியும், நான் இறையை ஊட்டுகிறதை விட, இந்த கூட்டில் நான் வைக்கிறதை விட, உன்னை என் செட்டையின் மேலே தூக்கி கொண்டு உன்னதத்திற்கு கொண்டு போய் உன்னை பறக்கிறதற்கு ஒரு உன்னத வாசியாக மாற்றுகிறதற்கு நீ முதிர்ச்சி அடையும்படியாக உனக்கு நான் உதவி செய்யாவிட்டால் நான் உனக்கு ஊட்டுகிற அப்பமும் தண்ணீரும் எல்லாமே உனக்கு கேடுதான். இது கழுகுக்கு தெரியும், கழுகு குஞ்சுகளுக்கு தெரியாது. இப்போ அதை ஒரு உதாரணமாக ஆண்டவர் எடுத்து கொண்டு வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் நீ மாறுதட்டி கொள்ளும்படியாக, சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதாக, விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு உன்னத பலனை நீ இன்னும் அடையவில்லை. அப்போ அழிவில் இருந்து, வரும் கால அழிவில் இருந்து அவர் நம்மை மீட்டு கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசம் நமக்கு எப்படி இருக்கும் என்றால் நெகட்டிவ். அது நமக்கு கைவிட்டதை போலவும், அது நம்மை பகைக்கிறது போலவும் நமக்கு தெரியும். இதுதான் இடரல். இரத்தத்தை சிந்தி, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து அந்த மரணத்தில் நம்மை மரணத்திற்கு உள்ளாக்கி அவருடைய உயிர்த்தெழுதலில் ஆவிக்குரிய ஜீவன்களாக உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதத்தில் அவரோடு கூட கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் இவர் என்னை பாதுகாக்க மாட்டார், இந்த உபத்திரவம் எனக்கு கேடு என்று இப்படித்தான் நாம் சிந்திப்போம். யாரானாலும் சரி, எத்தனை வருஷம் நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் சூழ்நிலை வரும்பொழுது பவுல் சொல்கிறாரு, கலக்கமடைந்தும் கலங்குகிறோம். அப்போஸ்தலர்கள் கலங்கினாங்க, இயேசு கடைசி நாளில் கலங்கினார். கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைய மாட்டோம். இன்னைக்கு உலகத்தை நம்பி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கலக்கம் வரும் பொழுது நம்பிக்கை போயிடும். நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்ள போகிறோம், என்ன விசுவாசிக்க தெரியாது. விசுவாசிக்கிறது தான் பறக்கிறது. உன்னதத்தில் பறக்கிறது, ரெக்கை தட்டி கொண்டு பறக்கிறது என்பது விசுவாசிக்கிறது. இந்த கழுகு தன் குஞ்சுகளுக்கு இந்த காரியத்தை செய்கிறது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் விசுவாசிக்க கற்றுக் கொடுக்கிறார். இதான் ரெக்கை. விசுவாசிக்க ஆரம்பி. உலக தாளந்துகள் எனக்கு இல்லை என்று நீ சொல்லாது, அல்லது உலக தாளந்துகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லாது. உலக தாளந்துகளை நம்பி இருக்கிற நீ ஒரு காலத்தில் மோசம் போகிறது உறுதி. இப்போ உனக்கு நான் உன்னதத்தில் பறக்கிறதற்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். வார்த்தையை நம்பு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை விசுவாசித்து இந்த சிறுமையையும் இந்த வருத்தத்தையும் ஜெயிக்கிறதற்கு நான் உன் கூட்டை கலக்கிறேன். அப்போ இது நமக்கு ஆவியானவர் இப்படி நமக்கு நம்மோடு கூட திருவுளம் பற்றும் பொழுது, அவருடைய அபிஷேகம் நமக்கு இந்த விதமாய் கற்றுக் கொடுக்கும் பொழுது, அப்போ நம்முடைய சந்தோஷம் இருதயத்தில் வந்துடும். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்போ ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவலைப்படுறோம். காரணம் என்ன என்றால், கர்த்தர் இந்த விதமாக நம்முடைய ஆவிக்குரிய நிலையை உயர்த்துகிறது. நமக்கு கைவிடப்பட்டதை போல இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்து உன்னதத்தில் வீற்றிருக்கிறீர்கள். உன்னத மேலானவைகளை தேடுங்க, பூமிக்குரியவைகளே அல்ல என்றால், சிறுமை வருகிற நேரம், வருத்தம் வருகிற நேரம், இச்சை வருகிற நேரம், அது எல்லாமே ஒன்று தான். நாம் இச்சிக்கிற நேரம் நமக்கு அது கேடு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் உபத்திரம் வர்ற நேரம் நமக்கு கேடு என்பது நமக்கு புரியும். ரெண்டும் பாதாளத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும். ஆனால் இச்சை ஜாலியாக பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போகும், உபத்திரமும் துக்கப்படுத்திக்கிட்டே கூட்டிகிட்டு போகும். எல்லாமே மனுஷ நிர்பந்தம் தான். நம்ம துக்கம் அடைகிறதும் நிர்பந்தம் தான். இப்போ ஆண்டவர் நம்முடைய அப்பப்போ நம்முடைய ஆவிக்குரிய நிலையை, தாய் கழுகுத்தானே தெரியும்
நீ இந்த கூட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் இறையை கொண்டு வந்து கொடுக்க நீ சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக தோத்துறோம் துதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலும் பாடுறதும் ஆடுறதும் துதிக்கிறதும் அதெல்லாம் இந்த கூட்டுக்குள்ளே உள்ள வேலை தான். அதெல்லாம் மாம்சத்தில் நல் வேஷம் போட்டு கொண்டு உபவாசம் இருக்கிறது, பண்டிகைகளை கொண்டாடுகிறது, எல்லாம் என்னது? அந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புசிப்பும் குடிப்பும் தான் தேவனுடைய ராஜ்யம். புசிப்பும் குடிப்பும் இல்லையே. இந்த கூட்டுக்குள்ளே உனக்கு பாதுகாப்பு உண்டா? இந்த கட்டடத்துக்குள்ளே உனக்கு பாதுகாப்பு உண்டா? இந்த கட்டடத்திற்குள் நடக்கக்கூடிய நற்கிரியை பக்திக்குரிய கிரியைகள் உனக்கு ஆபத்து வரும்போது உனக்கு உதவி செய்யுமா? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த கூட்டில் இருந்து நாம் உன்னத வாழ்க்கை அடையும்படியாக ஒரு வருத்தத்தை கொடுக்கிறாரு, சிறுமையை கொடுக்கிறாரு, பயப்படக்கூடாதுன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ பயப்படாதே. அந்த குஞ்சுகள் பயந்தது நியாயம்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சம்பவங்கள் நமக்கு விரோதமாக வரும் பொழுது நம்ம பயப்படத்தானே செய்வோம். இத்தனை இடத்துல பயப்படாதேன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நமக்கு சத்தியம் தெரியவில்லை, அதனால தான் பயப்படுறோம். அந்த குஞ்சுகளுக்கு தன்னுடைய வருங்கால ஆபத்து என்ன என்பது தெரிஞ்சு அந்த ஆபத்திலிருந்து என்னுடைய தாய் பறவை எனக்கு எவ்வளவு அன்போடு உதவி செய்யுது என்கிறது புரிஞ்சிருந்தால் சந்தோஷமாக அது போகும். ரெக்கையில் வச்சு என்னை தூக்கிட்டு போயிரு, பயங்கரமான இந்த குழியில் இருந்து விளையான சேற்றிலிருந்து என்னை கண்மலைக்கு கொண்டு போ என்று அதுக்கு புரிஞ்சிருந்துன்னா தெரியும். சோதம் கோமரா அழிய போகுது என்று சொல்லும் பொழுது சொல்லியே கூட்டிகிட்டு வரும்போது கூட லோத்தின் மனைவிக்கு பிரியம் இல்லையே. இது நமக்கு அதே தான். லோத்தின் மனைவிக்கு என்னதோ அதே தான். நாம் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். மார்த்தாள் எப்படி இருக்கிறாளோ அப்படி தான் நாமும் இருக்கிறோம். ஏனென்றால் மனத்தெளிவு இல்லை, மனக்கண் பிரகாசம் இல்லை. இப்போ எந்த நிலையில் இருந்து எந்த நிலைக்கு கொண்டு போகிறார் ஆண்டவர் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய இருதயம் என்ன, அவர் எடுக்கிற பிரயாசம் என்ன. 40 வருஷ காலமாக என்னுடைய பிரயாசத்தை அவங்க புரியவே இல்லையே. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள, அதாவது தெளிவில்லை மனதில், தேவன் செய்கிறதே புரியலை. கூட்டு வாழ்க்கை தான் எனக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் விசுவாசிக்க கற்றுக் கொடுக்கிறேன். உலக தாளந்துகளை கொண்டு வாழ்கிறவர்கள் உலகத்தான், தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு கல்வி கிடையாது. கல்வி வெளியே அந்த கூடாரத்தை விட்டு கலைத்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு வரணும். அதனால தான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எங்கேயோ போகிறீங்களே, அங்கே போய் கற்றுக்கொள்வோம், இங்கே போய் கற்றுக்கொள்வோம், அந்த கல்லூரியில் கற்றுக்கொள்வோம், இந்த கல்லூரியில் கற்றுக்கொள்வோம், பட்டம் வாங்குவோம், பேருக்கு முன்னாடி பின்னாடியும் பட்டங்களை போட்டுக்கொள்வோம். ஒரு ஆபத்து வரும்போது உன் பட்டம் உன்னை காப்பாற்றுமா? இதெல்லாம் தன் ஜீவனை ரட்சிக்கிறதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற பக்திக்குரிய உபாயங்கள். இது அத்தனையும் கேடுதான். நிறைய அப்படி இருக்கும். நம்முடைய மதியை மயக்குகிறதற்கு கர்த்தருடைய நாமத்தில் நிறைய பக்திக்குரிய கிரியைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குஞ்சுகளுக்கு கிடைக்கிற தீவனம். அவ்வளோதான். தாய் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலத்துக்கு அப்புறம் கேடு தானே. ஒரு காலம் வரைக்கும் அது சரி. அதற்கு பின்பு நான் பறக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், தப்பிச்சு கொள்வான்.